இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்த குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12 குடைய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். 12 குடைய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். இது எப்படின்னா விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணிருக்கிறார். விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னா, எந்த ஒரு யோகமுமே விபரீதமான பலன்களை தரும் பொழுது அது விபரீத ராஜயோகம் என்று. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ங்கிறது என்ன? திருமணஸ்தானம். 7ங்கிறது என்ன? விவாகஸ்தானம். 7ங்கிறது காதல். 7ங்கிறது வெளிநாட்டு யோகம். சார், நான் இந்தியாவில் இருக்கேன் சார், எனக்கு அமெரிக்கா போறதுக்கு வழி கிடைச்சிருக்கு, கனடா போறதுக்கு வழி கிடைச்சிருக்கு, ஒன்டேரியா போறதுக்கு வழி கிடைச்சிருக்கு. ஒரே தூக்கி குரு பகவான் 1000 விபரீத ராஜயோகமா இருந்தாலும் குரு பகவான் 3இல் மறைவது ஒரு சின்ன தோஷம் என்பதால் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. திரும்பி பார்த்தா எப்படி நாட்கள் ஓடிச்சுன்னே தெரியல குருஜி. அப்படியே 2024 வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 2025 வரப்போகுது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த 2025 இருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும். ஒன்று சனி பயிற்சி நடக்கும், இல்லை குரு பயிற்சி நடக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வகையில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் 3 பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கிறது. குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் பல முத்தாய்ப்பான நல்ல விஷயங்களை வாரி வழங்க போகிறது. இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்த குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த வரம் இந்த வருடத்தில் கிடைக்கும். இந்த வரம் தருவதிலே முக்கியமான ஆளாக கருதப்படுபவர் யார் என்றால் குரு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா, குரு பலம் வந்தாச்சா? கல்யாணமாக போகுது, குரு பலம் வந்தாச்சா? குழந்தை பிறக்க போது குரு பலம் இருக்கா? நம்ம கேட்குறோமா இல்லையா? குரு பலம் இருக்கா? ஒரு வித்யை, ஒரு தொழில் தொடங்க குரு பலம் இருக்கா? அந்த குரு பலம் என்பது அத்தனை ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அந்த குரு பயிற்சி வருகின்ற மே 15ஆம் தேதி, அதாவது 2025 மே 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த குரு பயிற்சி மே 15 நடந்து முடிந்த பின்பு நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை, பொதுவாகவே இந்த வருடம் இந்த கேந்திர பலம் பெற்று குரு விளங்குகிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பக்கம் மீனம், அதுல சனி இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்துல புதன் இருக்கார், மிதுனத்துல குரு இருக்கார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி தரப்போகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். ஸோ அவ்வகையிலே இந்த 15ஆம் தேதி மே 15 குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுன ராசியில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி யாருக்கெல்லாம் யோகங்களை தரப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக போகிறது. ஐ எம் ஷூர். அவ்வகையிலே மேஷராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறோம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12 குடைய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். 12 குடைய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். இது எப்படின்னா விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணி தருகிறார். விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னா, எந்த ஒரு யோகமுமே விபரீதமான பலன்களை தரும் பொழுது அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. சார், நான் சாதாரணமாக ஒரு தொழிலில் இருந்தேன், இந்த தொழிலில் இருந்து என்னை இந்த தொழிலையே ஹெட் ஆக்கிட்டார் குரு பகவான். இப்போ நான் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட்டு. நான் பார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் ஒவ்வொரு பணிகளும் அதனுடைய அப்ரூவ்ட் ஆகும். ப்ரிப்பேர்டு பை, செக்குடு பை, அப்ரூவ்டு பைம்பாங்க. அந்த மாதிரி நான் அப்ரூவ் பண்ணுறதே நான் தான் போன்ற விஷயங்கள்லாம் யார் தருகிறார்? குரு பகவான் தருகிறார். குரு பகவான் 12 குடையவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறார்.
என்றைக்குமே 3 கூடியவன் 6லேயோ 6 கூடியவன் 8லேயோ 8 கூடியவன் 12லேயோ மறைந்து காணப்பட்டால் அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வகையிலே மேஷராசிக்காரர்களுக்கு 12 கூடியவன் 3ல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த 3ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 3க்கு குரு பகவான் வந்ததுனால முதல்ல என்ன பலன்? சகோதர பாவங்களே உடைய சண்டைகள் எல்லாம் சரியாகும். எனக்கே எங்கள் அண்ணாவுக்கு என்னன்னே தெரியல குருஜி, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு. அவருக்கு எனக்கு ஒரு செட்டே ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார். அதெல்லாம் சரியாகும். சகோதர பாவங்களுக்குள்ளே உள்ள உறவுகள் எல்லாம் சரியாகும். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். எதை தொடங்கினாலும் எனக்கு ஒரு மன கலக்கமாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது. தோத்து போயிடுவேனா எனக்கு தோணுது. இந்த மன நடுக்கத்தை சரி பண்ணக்கூடியவர் குரு பகவான். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கிற அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ங்கிறது என்ன? திருமணஸ்தானம். 7ங்கிறது என்ன? விவாகஸ்தானம். 7ங்கிறது காதல். 7ங்கிறது வெளிநாட்டு யோகம். சார் நான் இந்தியாவில் இருக்கேன் சார், எனக்கு அமெரிக்கா போகிறதுக்கு வழி கிடச்சிருக்கு, கனடா போகிறதுக்கு வழி கிடச்சிருக்கு, ஒன்டேரியா போகிறதுக்கு வழி கிடச்சிருக்கு. ஒரே தூக்கி குரு பகவான் யானை மாதிரி தூக்கி தலைமையில் வச்சிட்டார். கவலையப்படாதீங்க, நீங்கள் தான் அடுத்த வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு தான். அந்த வெளிநாட்டு யோகங்களை குரு பகவான் உண்டு பண்ணியிருக்கிறார். ஸோ 7ஆம் இடம் என்பது தம்பதிகளுக்கே உண்டான பிரச்சனைகள். ரொம்ப காலமாக எங்களுக்குள்ள ஒரு செட்டே ஆக மாட்டேங்குது. எதுக்கெடுத்தாலும் சண்டை, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சிகளுக்குள்ளே வந்துட்டே இருக்கு, ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. எங்கள் பிரச்சனைலாம் எப்படி சரியாகும்னு எங்களுக்கே தெரியல போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பகவான் 5ஐ பார்க்கும் பொழுது சரியாகிறது. குரு 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டம். சார் உலகத்திலேயே இந்த அதிர்ஷ்டம் என்பது உண்டானால் உலகத்தில் எந்த தொழில் வேணால் செய்யலாம், நீங்கள் எந்த தொழில் வேணால் பண்ணுங்கள். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு வேண்டும். இந்த அதிர்ஷ்டத்தை கையில் வைத்துக் கொள்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அதிர்ஷ்டம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நம்ம என்ன சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பண்ணுறோமா? ஒரு தொழில் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதனுடைய அவுட்புட் நமக்கு கிடைக்கணும், அதனுடைய ரிசல்ட்ஸ் என்பது நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு தான் அந்த தொழிலை நம்ம பண்ணுறோம். அந்த தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த குரு பகவான் உண்டாக்கி தருகிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பானை பிடிச்சவ பாக்கியசாலின்னு பேர். அப்போ அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி தருகிறார் குரு பகவான். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது. புதிய நட்பு தொடர்பு, விஐபி தொடர்புகள் போன்றவை அதிகரிக்கிறது. சாதாரணமாக இருந்தேன் சார், இவரும் என்னோட பழகினேன், அவர் எனக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்தார். இப்போ நான் அவங்களோட டைப் வச்சுக்கிட்டேன். இப்போ என்னோட பிஸ்னஸ் ஃபாரின் போகிற அளவுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நான் வெளிநாடுகளுக்கு என்னுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான நல்லுறவு ஒப்பந்தம் புக் ஆயிருக்கு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வையிலே 11ஐ பார்த்து விடுறார். ஆக குரு பகவான் 3ல் இருப்பது ஒரு சிறப்பு. உங்களுடைய தைரியஸ்தானத்தை, சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்த்து திருமண பிராப்தி உண்டு பண்ணுகிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்த்து பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுகிறார். 9ஆம் பார்வையாக 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக குரு பகவான் இந்த வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு வேண்டுமென எல்லாவற்றையும் தரப்போகிறார். குபேர சம்பத்துகளை பெறப்போகிறீர்கள். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். ஆக மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 1000 விபரீத ராஜயோகமாக இருந்தாலும் குரு பகவான் 3ல் மறைவது ஒரு சின்ன தோஷம் என்பதால் சென்னை வாசிகள் எல்லாம் இங்கே பாடியில் இருக்கக்கூடிய திருவலியதாயம்னு பேர், பாடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கோயில்களுக்கு சென்று வழிபட வேண்டும். அதே மாதிரி ஆலங்குடி, கும்பகோணத்துக்காரங்கள்லாம் ஆலங்குடி, திட்டை போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்லணும். இந்த குரு பகவானுடைய கோயில்களுக்கு, அதே மாதிரி ராகவேந்திரர், ராமானுஜர் போன்ற சித்தர்களுடைய பீடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை தரிசித்து வருதல் மிகவும் சிறப்பு, மிகவும் சுபமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையப்பெறும். ஆக மேஷராசிக்காரர்கள் கலக்க போறீங்க.